Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா Xampp ரன் பண்ணும்போது MySQL ஷட்டவுன். ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு Xampp ரன் பண்ணிக்கலாம். Xamppல வந்து அப்பாச்சி சர்வர் வந்து ரன் ஆகுது. பட் MySQL டேட்டாபேஸ் வந்து MySQL Shutdown Unexpectedly அந்த எரர் வருது. இப்போது நாம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம Xampp ஃபைல் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ஃபோல்டர் போய்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு MySQL இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டேட்டா நம்மள வந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம். அதை இங்கே திரும்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பினே இருக்கட்டும். டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள MySQL performance schema php myadmin plus test. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணியிருக்கிறோம். டெலிட் பண்ணிவிட்டு கீழே இருக்க எல்லா ஃபைல்ஸும் நம்ம டெலிட் பண்ணுறோம். அடுத்து இதில் வந்து ஐபி டேட்டா ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஃபைல் மட்டும் டெலிட் பண்ண வேண்டாம், மற்ற எல்லா ஃபைல்ஸும் டெலிட் பண்ணிடலாம். இப்போது பேக்கப் இருக்குல்ல, பேக்கப்பில் வந்துட்டு எல்லா ஃபோல்டரும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐபி டேட்டா ஒன்று இருக்குல்ல அதை மட்டும் செலக்ட் பண்ண விட்டுட்டு டேட்டாக்குள்ளே வந்து அந்த ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணும். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு MySQL ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அட்மின் பேனல் கொடுத்து ஸோ எனக்கு என்னோட அட்மின் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.